Hello everyone, welcome to our channel. இன்னும் 10 நாள்ல நாங்க எங்க புது வீட்டுக்கு குடி போக போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. ஏனா 80% வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 20% வேலை முடிக்க வேண்டியிருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த வீட்டுக்காக நாங்க நிறைய எஃபர்ட் போட்டுருக்கோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். கிரகப்பிரவேசம் முடிஞ்சு லாஸ்ட் 4 மந்த்ஸா இன்டீரியர் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு விஷயமா பார்த்து எங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். கடைசியா நாங்க குடி போகிற நாளும் வந்தாச்சு. இது வரைக்கும் என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் என்ன வேலை முடிக்க வேண்டி இருக்கு, 10 நாள்ல இதெல்லாம் முடிக்க முடியுமான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்மார்ட் இன்டீரியர் ஐடியாஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற வாக்கின் வார்ட்ரோப்க்கு ஃபுல் சைஸ் மிரர் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு 7 feet மிரர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு கார்பெண்டர் ப்ளைவுட்டில் 7 feetக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்டுக்கு எலக்ட்ரீஷியன் லைன் எடுத்து கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா லைட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போர்டில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மிரர்லையும் அப்ளை பண்ணணும் பாண்டிங்காக. எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக ஸ்க்ரூ பண்ணிட்டோம். டேப் ஒட்டி ஒரு நாள் பாண்ட் ஆனதுக்கப்புறமா ப்ரொஃபைல் லைட் மிரர் ரொம்ப அழகாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டோட சீன் பிலோவோட பவுண்ட்ரி வால் 1.5 அடி தான் இருந்துச்சு. அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு SS ரெயிலிங் வித் கிளாஸ் போடலான்னு பார்த்தோம். அது இந்த ரூமோட ஏஸ்தட்டிக்கை பாதிக்கும்னு ப்ளைவுட்டில் இந்தோனேஷியன் கியூபிக் கிளாஸஸ் 10 inch போட்டிருக்கோம். டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கான் பேஸ்ட் வச்சு ஒட்டியாச்சு. கீழே டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு 4 inch கேப் விட்டு புஷ்ஷை போட்டிருக்கோம். உட் கலர் மைக்கா ஒட்டினதுக்கப்புறமா ரொம்ப ப்ரீமியம் லுக் வந்துருச்சு. அடுத்து எங்கள் குழந்தைங்களுக்கு பங்கர் காட் ப்ளஸ் ப்ளே ஏரியா செஞ்சுருக்கோம். அதில் கெஸ்ட் வந்தால் படுக்கிறதுக்கு புல் அவுட் காட் வித் பெட் பண்ணியிருக்கோம். இதான் அதோட டிசைன். இதை MSல ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணிவிட்டு ப்ளைவுட்டில் ட்ரீ ஹவுஸ் செட்டப் டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட மேக்கிங் வீடியோ அண்ட் ஃபைனல் லுக்கை நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் இதில் சேஃப்டி நெட் ஸ்ப்ரே கலர் பண்ண வேண்டியிருக்கு. கஸ்டமைஸ் பெட்ஸும் குஷனிங் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டோட ஸ்லிப்பர் அண்ட் ஷூ கேபினெட். இது மழை சாரலில் நனையிற சான்ஸ் இருக்கிறதால மேலே கிரானைட் ஸ்டோன் போட்டு மூடிட்டு டோர் அண்ட் ஷெல்ஃப் WPC மெட்டீரியல் பண்ணிட்டோம். டோருக்கு மைக்கா ஒட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே ஓப்பனாக விட்டாச்சு. டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் கீழே விட்டுக்கலாம். ஈச் ரேக்லையும் ஒரு 1 inch கேப் பேக்கில் விட்டுருக்கோம். மண் டர்ட் எல்லாம் கீழே விழுந்துடும். லாஸ்ட் ஷெல்ஃபில் ஈஸியாக சுத்தம் பண்ணலாம். இதில் ஒரு ஏர்வென் மட்டும் டோரில் வைக்க வேண்டியது இருக்குது. வீட்டில் எங்கே எல்லாம் வாட்டர் லைன் வருதோ அங்கே எல்லாம் டைல்ஸ் ஒட்டி வாலை சேஃப்கார்ட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற ஆஃப் செட்டில் ஒரு கோர்ட்யார்ட் செட்டப் பண்ணணுன்னு நேச்சுரல் ஸ்டோன் லுக்ஸ் டைல்ஸ் ஒட்டி ஒரு புத்தா டைல்ஸ் ஒட்ட பிளான் பண்ணியிருக்கோம். டைல்ஸ் இன்னும் எங்களுக்கு கையில் ரீச் ஆகலை. ஸோ மற்ற 2 வால்லையும் டைல்ஸ் ஒட்டி சென்ட்ரு வாலில் புத்தா ஒட்டாமல் வச்சுருக்கோம். சுற்றி ஒரு வெர்டிக்கல் கார்டனிங் ஃபோக்கஸ் லைட்ஸ் பிளான் பண்ணி எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் விட்டாச்சு. ஃபிஷ் டேங்க்கும் வாட்டர் ஃபவுண்டைனும் பிளான் பண்ணியிருக்கோம் கீழே ஸ்லாபில் வைக்கிறதுக்கு. இதான் அதோட டிசைன். ஒரு சீட்டிங் ஏரியா லெஃப்ட் சைட்லேயும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவோட அவுட் சைட் வாலில் ஜாலி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேப் விட்டுருந்தோம். இப்போது அதில் ரெட் கலர் பூஜாலி ஒட்டியாச்சு. ஒயிட் எக்ஸ்டீரியர் டெக்ஸ்சர் பெயிண்ட்க்கும் அந்த ரெட் கலர் ஜாலிக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பராக எடுத்து காட்டுது. செகண்ட் ஃப்ளோரில் டெரஸ்க்கு படிக்க கீழே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பண்ணியிருக்கோம். ஒரு 4 inchக்கு ஸ்டேஜ் போட்டு 1 inch மேலே கீழே வச்சு வெட் ஏரியா அண்ட் ட்ரை ஏரியா பிரிச்சிருக்கோம். ட்ரை ஏரியாவில் வாஷிங் மிஷினும் வெட் ஏரியாவில் சீட்டிங் பொசிஷனில் துணி துவைக்கிற கல்லும் சிமெண்ட்டில் போட்டிருக்கோம். இதுக்கு செப்பரேட்டாக டேப் ப்ரொவிஷன் அண்ட் ட்ரைன் இருக்குது. வாலுக்கு 4க்கு 2 அடி கிளாசி டைல்ஸ் ஃபார் ஈஸி மெயின்டெனன்ஸ். ஃப்ளோருக்கு ஆஷ் கலர் டைல்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜ் 5 அடி நீளமும் 2 அடி அகலமும், இந்த ஸ்டேஜ் 4 அடி நீளமும் 2 அடி அகலமும் இருக்குது.
துவைக்கிற கல்லில் 1 இன்ச் ஸ்லாண்டிங்காக ஸ்லோப் வச்சு துவைக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த பக்கமாக ட்ரைனுக்கு போகிற மாதிரி வாலில் இருந்து கல்லுக்கு ஒரு 5 இன்ச் கேப் விட்டுருக்கோம். டைல்ஸ் ஒட்டுற முன்னாடி SBR 301 டாக்டர் ஃபிக்ஸட் கெமிக்கல் அப்ளை பண்ணி தண்ணி லீக் ஆகாமல் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஒரு SS சிங்க் சென்ட்ராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 1க்கு 1.5 அடி சைஸ் சிங்க். இது பாப்அப் மாடல் சிங்க். இதில் தண்ணியை ஃபுல்லாக சிங்கில் நிரப்பி துணியை அலசிட்டு நடுவில் இருக்கிற பாப்பப்பை எடுத்துகிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கலாம். வாஷிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெல்டர் சிங்கை மேல் பக்கமாக SS ராடில் வாலோட ட்ரில் பண்ணி ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே அசிங்கமாக ராட் தெரியாமல் சிங்க் ஃப்ளோட் ஆகிற மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு இருக்குது. இதுக்கு மேலே எம்எஸ்ல ராட் போட்டு பாலிகார்பனேட் ஷீட்டில் ஒரு கனோப்பி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ டே அண்ட் நைட் எப்போ வேணாலும் யூட்டிலிட்டி ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கிங் ஏரியா ஸ்விங் இன்ஸ்டால் பண்ணுறோம். சீலிங்கில் விட்டுருந்த ஹுக் ஃபால் சீலிங்கில் மூடிட்டாங்க. அதனால் நாங்கள் செப்பரேட்டாக எம்எஸ்ல பீம் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணி போல் பண்ணியாச்சு. இதில் பெரிய ஊஞ்சல் அண்ட் 1 ஹுக் ஸ்விங் ரெண்டுமே போட்டுக்கலாம். கிட்ஸுக்கு ஸ்விங் பார், ட்ரப்பீஸ் பார் இதெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் 10க்கு 10 சைஸில் இருக்கிற மாஸ்டர் பாத்ரூமில் பாத்டப் இன்ஸ்டால் பண்ணணும். சங்கன் ஏரியாவில் வாட்டர் ப்ரூஃபிங் முடித்து ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் டைல்ஸ் ஒட்ட ஆரம்பித்தாச்சு. லேசர் லெவலர் யூஸ் பண்ணி கரெக்டாக லைன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. லெவலர் யூஸ் பண்ணுறதுனால 360 டிகிரி லைன்ஸ் வால்லையும் ஃப்ளோர்லையும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். லார்ஜ் டைல்ஸ் ஒட்டும்போது எக்ஸிஸ்டிங் ஃப்ளோரோட அலைனாக இருக்குதான்னு உறுதி பண்ண முடியும். நாங்கள் வாலுக்கு 4க்கு 2 டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கோம். சின்ன டைல்ஸில் க்ரூவர்ஸ் அதிகமாக இருக்கிறனால டர்ட் சேரும். அதனால் வீடு ஃபுல்லாக லார்ஜ் டைல்ஸ் தான். ஷவர் ஏரியாவுக்கும் கிளாசட் ஏரியாவுக்கும் பிளாக் டைல்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு மற்ற இடத்துக்கு ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்கோம். பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. கான்க்ரீட் ஸ்லாப் போட்டு மேலே கிரானைட் ஒட்டி இதில் கவுண்டர் டாப் சிங்க் வந்துடும். கிளாசட் பக்கத்தில் ஒரு ஸ்லாப் போட்டிருக்கோம். அதில் பிளான்டர் பாக்ஸ் வைக்கிற ஐடியா இருக்குது. டப்புக்கும் வாஷ் பேசினுக்கும் நடுவில் ஒரு சங்கன் ஏரியா, அதில் பெப்பிள்ஸ் போட போகிறோம். இந்த பாத்ரூமோட ஃபுல் மேக்கிங் அண்ட் ஃபைனல் அவுட்கம் வீடியோஸ் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஜிம் ப்ளஸ் சில்ட்ரன் ப்ளே ஏரியா கட்டியிருக்கோம். ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்க வேண்டியதால் கபோர்ட்ஸ் கான்க்ரீட்டில் பண்ணியாச்சு. இதுக்கு ப்ளைவுட்டில் ஸ்லைடிங் டோர் போட வேண்டியது பாக்கி இருக்குது. வெல்டர் முன்னாடியே எம்எஸ் ஃப்ரேம் கனோப்பிக்கு செஞ்சு மாட்டியாச்சு. இப்போ பாலிகார்பனேட் ஷீட் அது மேலே அடிக்கிறாங்க. இந்த ஷீட் 10 mm திக்னஸ். எங்கள் வீட்டு எலிவேஷனுக்கு மேட்சாக க்ரே கலரில் போட்டிருக்கோம். அதுக்கு பார்டர் கேட்டில் போட்டிருக்க உட் கலர் ஏசிபி ஷீட்டை போட்டுட்டோம். பார்க்க ஒரே ஈவனாக ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. நம்ம வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் எங்கள் வீட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் எந்த ஏரியாவுக்கு தேவையில்லை, ஏன் போட்டோம், என்னோடய ஒர்க்கிங் ஸ்டேஷனில் பின் போர்ட் செட்டப், கிட்ஸோட ரைட்டிங் அண்ட் ட்ராயிங் போர்டு எப்படி கார்பெண்டர் வச்சு நாங்களே பிளான் பண்ணி செஞ்சோம், ஸ்பேஸ் சேவிங் கிச்சன் ஆர்கனைசர்ஸ், இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபைனலி எங்கள் கிரகப்பிரவேச ப்ரிப்பரேஷன் அண்ட் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ எங்கள் கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.